வார்த்தை கேட்க நீங்க வாங்க, அது உயிருள்ள வார்த்தை தானுங்க. இறை வார்த்தை கேட்க நீங்க வாங்க, அது உயிருள்ள வார்த்தை தானுங்க. ஓடோடி வாங்க இயேசுவை தேடி தேடி வாங்க, ஓடோடி வாங்க இயேசுவை தேடி தேடி வாங்க. உங்க குடும்பத்துக்கே ஆசீர்வாதங்க, அது கோடி கோடி நன்மைதானுங்க. இறை வார்த்தை கேட்க நீங்க வாங்க, அது உயிருள்ள வார்த்தை தானுங்க. இயேசுவே இரவெல்லாம் பாடுபட்டு ஒன்னும் கிடைக்கல, இப்போ இயேசுவே உங்க சொல்ல நம்பியே வலைய போடுறோம். ஓடி வாங்க வலை கிழியுது, மீன்கள் எல்லாம் ரொம்ப கிடைக்குது. இது இயேசு செய்த அதிசயம் தானே, நான் இயேசு வார்த்தை கேட்டதால் தானே. இறை வார்த்தை கேட்க நீங்க வாங்க, அது உயிருள்ள வார்த்தை தானுங்க. இயேசுவே உங்களை விட்டு வேறெங்கு நாங்க போவோம். ஐயா இயேசுவே வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடமே உண்டு. இயேசுவே நீங்க பேசுங்க, உங்க வார்த்தைகளை நாங்க கேட்கிறோம். இயேசு பேசினாலே அதிசயம்தானே, நம்ம எல்லாருக்கும் கொண்டாட்டம் தானே. இறை வார்த்தை கேட்க நீங்க வாங்க, அது உயிருள்ள வார்த்தை தானுங்க. இறை வார்த்தை கேட்க நீங்க வாங்க, அது உயிருள்ள வார்த்தை தானுங்க. ஓடோடி வாங்க இயேசுவை தேடி தேடி வாங்க, உங்க குடும்பத்துக்கே ஆசீர்வாதங்க, அது கோடி கோடி நன்மைதானுங்க, அது கோடி கோடி நன்மைதானுங்க. இறை வார்த்தை கேட்க நீங்க வாங்க, அது உயிருள்ள வார்த்தை தானுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்களுடைய உள்ளத்திலே வசிக்கின்ற ஓ பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே, போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஓ தெய்வமே, இதோ இந்த நாட்களிலே எங்களிலே வசிக்கின்ற பரிசுத்த ஆவியானவரை நீர் பற்றி எரிய செய்தருளும் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உமது வார்த்தையை கேட்கிறவர்கள் அல்லாமல் உமது வார்த்தையின்படி நடக்கக்கூடிய கிருபை தந்தருளும் ஆண்டவரே. இயேசுவே, நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு இறை வார்த்தையும் ஒவ்வொரு திரு வசனமும் எங்களுடைய உள்ளத்திலே மாம்சம் தரித்து 100 மேனி கனிகள் தருமாறு எங்களை இந்த நாட்களிலே மாற்றும் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே வந்து போன எல்லா தவறுகளுக்காக ஆண்டவரே நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இதோ இந்த நாட்களிலே உமது சித்தம் போல எங்களை வழிநடத்தும். அம்மா மாதாவே, தேவத்தாயே, அமலோல்பவ மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அம்மா. எங்கள் ஒவ்வொருவரையும்
எதற்காக அவருடைய திருப்பாதத்தில் அழைத்து வந்திருக்கிறீரோ தேவனுடைய சித்தம் எங்களிலே நிறைவேற, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய சித்தம் எங்களிலே நிறைவேற அம்மா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சகல வானதூதர்களே, புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றிங்கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Hallelujah. Hallelujah. வலதுகரமேத்தி ஹல்லேலூயா. எல்லோரும் வலதுகரமேத்தி ஹல்லேலூயா. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி. மரியே வாழ்க, தாயே வாழ்க. மெல்லிய குரலில் எல்லோரும் ஸ்துதிப்போமா ஆண்டவரை நோக்கி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லோரும் தேவனை நோக்கி ஸ்துதிப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, போடுகிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். Thank you Jesus, praise Jesus. Hallelujah, 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 hallelujah. Love you Jesus, love you Jesus. Thank you Jesus. Hallelujah, 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 hallelujah. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க
வசிக்கும் ஆவியானவரே எங்களில் பற்றி எரிந்திடுமே. உம் சித்தம் போல் எங்களை நடத்திடுமே. கரங்களை தட்டி எல்லோரும் சேர்ந்து, ஓ ஆவியானவரே, இந்த நாட்களிலே புது சித்தம் போல எங்களை வழிநடத்தி எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று பாடி ஜெபித்து தேவனை ஆராதிப்போம். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லோரும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எல்லோரும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. எல்லோரும் ஹல்லேலூயா, 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 கையில தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், அவர் நல்லவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதி பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு வந்தென்றே செய்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. எல்லோ கையில் தட்டி நன்றியால் துதி பாடு. ஹல்லேலூயா, எல்லோ சத்தமா ஹல்லேலூயா. எல்லோரும் ஆண்டவரை நோக்கி ஒரு சுதிப்பமா வலது கரம் உயர்த்தி இரண்டு கரங்களை வைத்து சுதிப்பமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தெய்வமே, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி அப்பா. உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, புகழ்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 Hallelujah. Hallelujah. Isn't our life like this?
everything is set, everything is about to begin, and there comes all kinds of disturbance. எல்லாம் ரெடியா இருக்கு, ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா விதமான தொந்தரவும் இருக்குது. Hallelujah. ஹல்லேலூயா. Let us close our eyes கண்களை மூடுவோம். and let us pray. நாம் ஜெபம் பண்ணுவோம். Heavenly Father, we want to thank you, we want to praise you this beautiful morning. You have gathered us all together in this place. ஆண்டவரே, இந்த அழகான காலை வேளையிலே எங்கள் எல்லோரையும் ஒன்றாக கூட்டி சேர்த்து உம்மை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் நீர் கூட்டி வந்ததற்காக விண்ணக தந்தையே நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். Lord, you have got great plans for each one of us. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் மிக பெரிய திட்டங்கள் வைத்திருக்கிறீர். Speak to us and make us understand the secrets hidden in your word. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையிலே பொதிந்துள்ள மறை பொருள்களை நாங்கள் கற்றுக்கொள்ளும்படியாக இந்த வேளையிலே நீர் எங்களை ஆண்டவரே, இந்த போதனை மிக எளிதாக நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்றபடியாக இருக்கட்டும். So that we are able to renew our mind, change our thinking and apply it in our life. ஆண்டவரே, அப்படியாக நாங்கள் அதை புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் கடைபிடித்து எங்கள் எண்ணங்களையும் எங்களுடைய வழிமுறைகளையும் மாற்றிக்கொள்ளத்தக்கதாக அது உதவட்டும். We thank you and we praise you, Father. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை போற்றுகின்றோம். Believing in faith, நம்பிக்கையிலே நாங்கள் இந்த வேளையிலே your word that goes forth will bring forth mighty manifestation, healings and deliverance in our midst. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை அதே அநேக தெரிவுகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த நாளிலே ஏற்படுத்தும் என்று நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை போற்றுகின்றோம். நாங்கள் செல்லும் போது நிச்சயமாக இருக்க மாட்டோம். We thank you and we praise you. உம்மை போற்றுகின்றோம். In Jesus' name. ஆண்டவர் இயேசுவின் பெயரால். Amen. ஆமென். So today we are going to study a beautiful person named Jairus in the Bible, and we are going to see how he received a miracle for his daughter. என்று நாம் ஒரு அற்புதமான மனிதர் யாயிர் இந்த பைபிளிலே சொல்லப்பட்டிருக்கின்ற அவரது வாழ்க்கையை பற்றி நாம் படிக்கப் போகின்றோம். அவர் எவ்வாறு தன்னுடைய மகளுக்கு ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். So let's quickly go to the Gospel of Mark chapter 5. மார்க் 5வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். And verse number 21 onwards. 21வது வசனம் முதல். And when Jesus was passed over again by ship unto the other side, much people gathered near unto the sea. And behold, there came one of the rulers of the synagogue, Jairus by name. And when he saw him, he fell at his feet, and besought him greatly, saying, My little daughter lies dead. I pray thee, come and lay your hands on her, that she may be healed, and she shall live. And Jesus went with him, and much people followed him and pressed him. இயேசு படகேறி கடலை கடந்து மீண்டும் கரையை அடைந்ததும் அவரிடம் வந்து கூடினர். அவர் கடற்கரையில் இருந்தார். தொழுகை கூட தலைவர்களுள் ஒருவரான யாயீர் என்பவர் வந்து அவரை கண்டு அவரது காலில் விழுந்து, என் மகள் சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மீது உம் கைகளை வையும், அப்போது அவள் நலம் பெற்று பிழைத்து கொள்வாள் என்று அவரை வருந்தி வேண்டினார். இயேசுவும் அவருடன் சென்றார். பெருந்திரளான மக்கள் அவரை நெருக்கிக் கொண்டே பின்தொடர்ந்தனர். The Bible says Jesus passed over to the other side of the sea. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, இயேசு படகேறி கடலை கடந்து மறுகரையை அடைந்தார் என்று கூறுகின்றது. Where was he coming from? எங்கிருந்து அவர் வந்து கொண்டிருந்தார்? He had crossed to the other side the last evening when he was teaching on the sower and the seed. அவர் விதை விதைப்பவனுடைய ஊமையை பற்றி அவர் கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். அவ்வாறு அந்த மறு கரையில் இந்த போதனையை முடித்துவிட்டு அந்த கரையில் இருந்தார் அவர். A great crowd had gathered last evening. அந்த மாலையிலே மிக அதிகமான பெருந்திரளான மக்கள் கூட்டம் அவரோடு இருந்தது. But look at the heart of Jesus. For one man
he is ready to cross the sea. பாருங்கள், ஆண்டவர் இயேசுவுடைய மனதை ஒரே ஒரு மனிதனுக்காக அந்த கடல் கரையே அவர் கடக்க விரும்பினார். This man doesn't know Jesus. இந்த மனிதனுக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி தெரியாது. This man is afflicted, possessed by demonic powers. இந்த மனிதன் ஒரு தீய சக்திகளால் பீடிக்கப்பட்டு இருந்த ஒருவர். He has been chained and tied in a tomb. அந்த மனிதன் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அங்குள்ள கல்லறைகளிலே அவன் கட்டி வைக்கப்பட்டிருந்தான். But for this one person, Jesus crosses the sea. இந்த ஒரே ஒரு மனிதனுக்காக ஆண்டவர் இயேசு அந்த கடலின் கரையை கடந்து வந்தார். And when he delivers this man, and this man is in his right mind, the villagers on the other side tell Jesus, please leave our place and go back. இந்த மனிதன் நல்ல புத்தி தெளிந்து அவன் ஆண்டவர் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்க கண்ட அந்த ஊரிலிருந்து வந்த மக்கள் கூட்டம் அவரை நோக்கி, தயவு செய்து நீர் இங்கிருந்து போய்விடும் என்று அவரிடம் கேட்டனர். Here Jesus is showing us two different kingdoms. இங்கு ஆண்டவர் இயேசு இரண்டு வேறுபட்ட அரசுகளை நமக்கு காட்டுகின்றார். One kingdom where he is not welcomed, even though he wants to deliver the people, but the people are not interested in him. ஒரு அரசு, ஆண்டவர் இயேசு மக்களை விடுதலை செய்ய விரும்புகின்றார், ஆனால் அந்த மக்களுக்கு அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. But on the other side, when he is back on the ship and he crosses the sea, the Bible says a great crowd gathered around the sea. ஆனால் அடுத்தபடியாக அவர் படகிலே ஏறி மறு கரையை அடையும் போது பெருந்திரளான மக்கள் கூட்டம் அவரை எதிர்கொண்டு அங்கு காத்து கொண்டிருந்தது என்று அடுத்த அரசை பற்றி நாம் பார்க்கின்றோம். In the midst of this crowd, there is one man who has made a decision. இந்த பெருந்திரளான மக்கள் கூட்டத்தின் இடையிலே ஒரே ஒரு மனிதன் இருந்தார். அந்த மனிதர் ஒரு முக்கியமான முடிவோடு காத்து கொண்டிருந்தார். This man's daughter is about to die. இந்த மனிதனுடைய மகள் சாகும் தருவாயில் இருந்தாள். Surely the family members are mourning, the relatives are there, everybody is at home, and this man makes a decision to leave everything and go and meet Jesus. இந்த சூழ்நிலையிலே அவர்கள் வீட்டிலே உறவினர்கள், குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் எல்லோரும் இதோ இந்த சாகும் தருவாயில் இருந்த மகளுக்காக வருத்தத்தோடு வேதனையோடு இருந்தபோது இந்த மனிதர் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு அவர் இயேசுவை சந்திக்க புறப்பட்டு வந்தார். How many of us would have made a decision like that? எத்தனை பேர் நம்மில் அத்தகைய ஒரு முடிவை எடுக்க நாம் தயாராக உள்ளவர்களாக இருப்போம்? You got a big crisis at home. நமக்கு ஒரு பெரும் பிரச்சனை நம் வீட்டில் இருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். But this man makes a decision, I will go and meet this man named Jesus. இந்த மனிதர் ஆண்டவர் இயேசு என்கின்ற பெயருடைய அந்த மனிதரை நான் சென்று சந்திப்பேன் என்று ஒரு முடிவெடுத்துக் கொள்கின்றார். And ask him to come to my place and lay hands on my daughter. என்னுடைய வீட்டிற்கு அவரை வரும்படி நான் அழைப்பேன், என் மகளின் மேல் கையை வையும் என்று நான் கேட்பேன் என்று அவர் முடிவெடுத்துக் கொள்கின்றார். The Bible says his daughter was about to die. பைபிள் இவ்வாறு சொல்கின்றது, அவருடைய மகள் சாகும் தருவாயில் இருந்தாள் என்று. Yet this man leaves his daughter and comes to Jesus. ஆயினும் இந்த மனிதர் அத்தகைய நிலைமையில் இருந்த மகளை விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசுவை காண்பதற்கு அவர் வருகின்றார். That is a decision of faith. அதுதான் நம்பிக்கை என்பதின் ஒரு அடையாளம், முடிவு. That is a decision of faith. அதுதான் நம்பிக்கையின் முடிவு. That is a decision of faith. அதுதான் நம்பிக்கையின் விளைவாக ஏற்படுகின்ற முடிவு. My friend, battles are won and battles are lost because of the decisions that we make every day in our life. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களிலும் நாம் போராட்டங்களில் வெற்றி பெறுகின்றோம், தோல்வி பெறுகின்றோம். அது நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவிலும் அடங்கி இருக்கின்றது. Your decision opens the door of your future. உங்களுடைய முடிவுகள் தான் உங்கள் வாழ்க்கையின் எதிர்கால கதவுகளை திறக்கின்றது. This man's decision was to go and meet Jesus. இந்த மனிதருடைய முடிவு என்னவென்றால், நான் சென்று ஆண்டவர் இயேசுவை சந்திப்பேன் என்பதாகும். And that was a decision of faith. அதுதான் அந்த விசுவாசத்தினால் ஏற்பட்ட முடிவு. Now let's study about this man named